रंजन यमुना तीरा वनजारी यमुना तीरा वनजारी जयो राधा माधव जय कुंज बिहारी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद जय गौर भक्तवृंद जय गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपादा जय प्रभुपादा जय प्रभुपादा जय प्रभुपादा जय प्रभुपाद जय प्रभुपाद जय प्रभुपाद जय श्री प्रभुपाद जय प्रभुपाद जय प्रभुपाद जय प्रभुपाद जय श्री प्रभुपाद जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा पिता गौरा हरि बोल निताय गौरा हरि बोल। ओम ज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपादस्वामी नामिने नमो वाञ्छानिपाताय निताय कृपाप्रदायिने गौरकदादामोदाय नगरकामदानि नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादी पाशस्यदिष्टानि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्री गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे हरि ओम तत्सत् ஹரே கிருஷ்ணா. ஸோ முதல்ல அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்று நாம் ஒவ்வொரு வாரமும் கடந்த ஒரு 7-8 வாரமா ஸ்ரீல பிரபுபாதருடைய நம்ம கிருஷ்ணருடைய சேனாதிபதி பக்தனான இஸ்கானுடைய ஃபவுண்டர் ஆச்சாரியர் பிபிடியோடைய ஸ்தாபக ஆச்சாரியர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய லீலைகள், அவர் நம்மிடையே இருந்த அந்த 76-77 வருடம் அவர் நம்முடைய புரிந்த லீலைகளை சுருக்கமா
உங்கள் நலனை என்றும் விரும்பும் பிரபுபாதா அப்படின்ற புத்தகத்துல இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ மிக மிக நம்ம வாழ்க்கையில இந்த பௌதிக உலகத்துல நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற இடம் எங்க, எதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கான சேவையை. இது யாருடைய இடம் அப்படின்னா மாயாதேவியோட இடம். இந்த இடத்துல கிருஷ்ணருடைய அம்சமான நம்ம மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத்த சனாதனா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ணருடைய அம்சமான நம்ம இந்த பௌதிக உலகில இன்னைக்கு கிருஷ்ணருடைய சேவைய பக்தி, அதுதான் கிருஷ்ணருடைய சேவை. அதுக்காக நம்ம செயல்களை அதுக்காக நம்ம முன்வந்து செய்யும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். அடிக்கடி நம்ம வாழ்க்கையில ஒரு பயணத்துல பயணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பாதையில பயணிக்கிறோம் அப்படின்னா நிறைய கேள்விகள் வரும். இது சரியான பாதையா, இதுல ஏதாவது தவறுகள் இருக்கா, இல்ல நமக்கும் சில பிரச்சனைகளும் வரும். இதை எப்படி எதிர்கொள்றது அப்படிலாம் தெரியாது. இதுக்கு நமக்கு வழிகாட்டி யார் அப்படின்னா ஆச்சாரியர்கள். அவங்க ஏற்கனவே இந்த பாதையில பயணிச்சு வெற்றியை, வாழ்வின் இறுதி லட்சியமான கிருஷ்ணரை அடைந்துள்ளார்கள். அப்போ அந்த ஆச்சாரியர்களோட கதையை, ஆச்சாரியர்களோட வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது, அறிஞ்சிக்கும் போது நம் வாழ்விலும் சில சமயங்களில் நாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அதை எளிதாக எதிர்கொள்ள முடியும். மேலும் அந்த ஆச்சாரியர்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளும் போது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணருக்கு யார் ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னா அவருடைய பக்தர்கள். அவர்களுடைய பக்தர்களை பற்றி நாம் பேசும்போது, தெரிந்து கொள்ளும் போது, அறிந்து கொள்ளும் போது, அவர்களை கொண்டாடும் போது, அவர்களை புகழும் போது கிருஷ்ணர் ஆனந்தப்படுகிறார். அப்ப இதுவும் ஒரு விதமான பக்தியே. கிருஷ்ணரை பற்றி பேசுவதை விட கிருஷ்ணருடைய பக்தர்களை பற்றி பேசுவதை கிருஷ்ணர் விரும்புகிறார். அந்த ஒரு அருமையான செயலை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். சோ இப்போ அடுத்த ஒரு 40 நிமிடம் பிரபுபாதருடைய பெருமைகள், அவர் வாழ்வில் அவர் சந்தித்த சூழ்நிலைகள், கஷ்டங்கள், அதை எவ்வாறு அவர் எதிர்கொண்டார், எதற்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னா தனது குருவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக. ஓகே, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நான் குரூப்ல அனுப்பியிருக்கேன், யாராவது ஷேர் பண்றீங்களா? ஏன்னா ஏற்கனவே ராஜன் பிரபு என் கூட கிளாஸ்ல இங்க எதிர் இருக்காரு. ஸோ அதனால ஷேர் பண்ண முடியாது. யாராவது ஷேர் பண்ணுங்க. அந்த ஷிப்ல போகும்போது 2 ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கறது, கிருஷ்ணர் கனவுல தோன்றுகிறார். கனவுல வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த கப்பலுடைய கேப்டனா நானே இருக்கேன். கிருஷ்ணருடைய எல்லா அவதாரமும் அதுல இருக்கு. அந்த கேப்டன் இருக்கிற இடத்துல கிருஷ்ணருடைய எல்லா அவதாரமும் அங்க இருக்காங்க. அப்ப அவங்க வந்து பிரபுபாதருக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரபுபாதர் உடல்நிலை தேறி வருகிறது. அப்போ பிரபுபாதர் வந்து ஒரு அருமையான பிரேயர் சொல்றாரு கிருஷ்ணரை நோக்கி. அந்த பிரேயர் தான் நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமா என்ன சொல்றேன்னா, நீர் என்னை இங்கு ஆடுவதற்கு அழைத்து வந்திருந்தால் ஆட்டி வையும் விருப்பப்படி எல்லாம். அப்ப பிரபுபாதர் என்ன சொல்றேன்னா, கம்ப்ளீட் சரண்டர். நீங்க என்ன வந்து இங்க அமெரிக்காவிற்கு உங்க சேவையில ஈடுபடுத்துவதற்கு அழைச்சு வந்தா அது உங்க விருப்பம், அதுபடி நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்றார். ஆனால் உமது புனித திருநாமத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது. பிரபுபாதர் மேல என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணருடைய திருநாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்துல எனக்கு என்ன இருக்கு? முழு நம்பிக்கை இருக்கு. எப்படிப்பட்ட நம்பிக்கை? அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் உமது ஓகே, என்னை பக்தி வேதாந்தா என்று அழைக்கிறார்கள். நீர் விரும்பினால் என் பெயருக்கு ஏற்றார் போல் தான் நான் நடக்க முடியும். அப்போ கிருஷ்ணருடைய கருணையும் கேட்கிறாருங்க பிரபுபாதர். ஓகே ஃபைன். அப்போ செப்டம்பர் 19 ஜலதூதா வந்து நியூயார்க், அங்க வந்து புரூக்ளின் அப்படின்ற ஒரு இடத்துக்கு, நகரத்துக்கு அங்க போய் நங்கரம் எழுது. அங்க பிரபுபாதர் வந்து நியூயார்க்கை பத்தி, அங்க இருக்கிற பிரமிக்க வைக்கிற கட்டடங்களையும், பிரசித்தி பெற்ற எம்பயர் ஸ்டேட் கட்டிடம் மற்றும் லிபர்டி சிலையும் பிரபுபாதர் பார்க்கிறார். ஒரு விருந்தாவன வாசி என்பதற்கு ஏற்ப பக்தி வேதாந்தா சுவாமியின் தோற்றமும் உடையும் அமைந்திருந்தது. கழுத்தில் துளசி மாலை, இடுப்பில் எளிமையான காவி நூல் வேட்டி, கையில் ஜபமாலை, தோளில் ஒரு பழைய துண்டு, தங்க நிறமான உடல், குடுமி தவிர நன்கு சவரம் செய்யப்பட்ட தலை, நெற்றியில் பளிச்சென்று வைஷ்ணவ திலகம், கால்களில் ரப்பர் செருப்புகள். இவைகள் கலந்த தோற்றம் இந்தியாவில் ஒரு மாதிரியாக தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவில், அதிலும் நியூயார்க்கில்
இப்படிப்பட்ட தோற்றமுடையவரை பார்ப்போம் என்று யாரும் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். இடத்திற்கு தகுந்த வேடம் போடாமல் அமெரிக்காவிற்கு வந்த முதல் வைஷ்ணவ சந்நியாசி பக்தி வேதாந்தா சுவாமி அவர்களாத்தான் இருக்க வேண்டும். நியூயார்க் வாசிகள் விந்தையான தோற்றமுடன் பலர் அவ்வப்போது நகருக்குள் வருவதை அறிவார்கள். ஆனால் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் மேல் தனிப்பட்ட கவனம் எதுவும் செலுத்துவதில்லை. பென்சில்வேனியாவை சேர்ந்த திரு அகர்வால் தான் பக்தி வேதாந்தா சுவாமிக்கு உதவி செய்ய இருப்பவர். தன்னை வரவேற்க யாராவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அறிந்தும் கப்பலை விட்டு இறங்கி துறைமுகத்தில் காலை வைத்ததும் அவருக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. இடப்பக்கம் போவதா வலப்பக்கம் போவதா என்று கூட தெரியவில்லை. துறைமுகத்தை விட்டு வெளியே வருகையில் அவரை பயணிகள் உதவும் நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் சந்தித்து தான் அகர்வால் அவர்களால் பக்தி வேதாந்தா சுவாமியை அழைத்து வர அனுப்பப்பட்டதாக கூறினார். பென்சில்வேனியாவில் உள்ள பட்லர் என்ற இடத்தில் உள்ள அகர்வாலின் வீட்டுக்கு பக்தி வேதாந்தா சுவாமி காலை 4 மணிக்கு போய் சேர்ந்தார். அகர்வால் பக்தி வேதாந்தா சுவாமியை சோபாவில் படுத்து ஓய்வெடுக்குமாறு கூறினார். ஹரே கிருஷ்ணா. நான் ஒரு 2 பக்கம் படிச்சிருக்கேன். நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த புத்தகமானது, இந்த புத்தகத்துல இருந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்ம பண்ணணும். குயிஸ் இருக்கும். ஏன்னா இது தீட்சை எடுக்கணும் அப்படின்ற பக்தர்களுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பா படிச்சாகணும். ஸோ அதனால நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை 1 or 2 பாயிண்ட்ஸ் குயிக்கா சொன்னீங்கன்னா நம்ம மேலும் மேலும் குயிக்கா இந்த புத்தகங்களை படிச்சு முடிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. மற்ற பக்தர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. பகவானுக்கு பக்தி சேவனா நம்ம முந்திக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பிரபு ஹரே கிருஷ்ணா. வெல்கம் பிரபு. தண்டாத் பிரணாம் பிரபு. தண்டாத் பிரணாம் மாதாஜி. சொல்லுங்க ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. நம்ம பிரபு பாதரு வெளிநாட்டுல போயிட்டு சூப்பரா நல்ல தங்க நிறமாவும் இருக்காரு, கட்டி மேல போட்டிருக்காரு, நல்ல வைஷ்ணவ நாமும் போட்டுக்கிட்டு டிஃப்ரெண்டா அவங்க எல்லாம் எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவர் அங்க இருக்கிறது அவங்க எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு கிடைச்ச பிரசாதம் தான் அது நினைக்கணும். அப்படிதான் இப்போ நீங்க படிச்சீங்க இல்லையா பிரபு? ஹரே கிருஷ்ணா. நம்ம பிரபு நம்ம அவ்வளவு அழகா இருக்கும். யாரும் கனவுல கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படி ஒரு திவ்யமான ரூபத்தில் பிரபுபாதர் அங்கே பிரவேசிக்கிறார். ஓகே. ஹரே கிருஷ்ணா. இப்ப யாராவது ஷேர் பண்றீங்களா? அகர்வாலின் வீடு முன்னரை சாப்பாட்டு அறை மற்றும் சமையல் அறை தவிர மாடியில் 2 படுக்கை அறைகளுடன் பாத்ரூம்களுடன் கொண்டதாக இருந்தது. கோபால் அகர்வால் என்பது அவரின் முழு பெயர். இந்த வீட்டில் அவர் தன் அமெரிக்க மனைவி ஷாலி மற்றும் 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார். தங்கள் வீட்டின் இட நெருக்கடி காரணமாக சுவாமி அவர்கள் YMCAவில் அறையெடுத்து தங்கி பகல் வேளையில் மட்டும் தங்கள் வீட்டுக்கு வந்து போனால் அவருக்கு வசதியாக இருக்கும் என்று எண்ணினார்கள். இட நெருக்கடியை விட ஒரு அமெரிக்க வீட்டின் சூழ்நிலையில் அவர் தன்னை எப்படி ஐக்கியப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற கேள்விதான் அவர்களை மிகவும் பாதித்தது. செப்டம்பர் 22ஆம் தேதி அகர்வால் வீட்டிற்கு ஒரு போட்டோகிராஃபர் வந்து சுவாமி திறந்த பாகவதம் புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு நிற்பது போல் சில படங்கள் எடுத்து சென்றார். இந்த புகைப்படத்துடன் பட்லர் ஈகிள் என்ற பத்திரிகையில் பக்தி யோகத்தின் தூதர் என்ற தலைப்புடன் செய்தி வெளியானது. இந்த செய்தியின் சில வரிகள்: ஒரு மாநிறமுள்ள மனிதர் சிறிது சாயம் போன காவியுடையில் வெள்ளை நிற ரப்பர் காலணிகளுடன் ஒரு சிறிய காரிலிருந்து பட்லரின் YMCAவில் வந்து இறங்கினார். அவர்தான் பக்தி வேதாந்தா சுவாமி, இந்தியாவில் இருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு வந்துள்ள ஆன்மீக தூதர் அப்படின்னு ஒரு கட்டுரை வருது பிரபுபாதர் பத்தி. இந்த கட்டுரையில் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி கூறுகையில் பைபிள் போன்ற புத்தகம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பக்தி வேதாந்தா சுவாமி மிகவும் கற்ற ஒரு குரு என்று சொல்லியிருந்தது. இந்த கட்டுரை செய்தியில் என்னுடைய குறிக்கோள் மக்களின் மனதில் உறங்கி கிடக்கும் கடவுள் உணர்வை தட்டி எழுப்புவதுதான். கடவுள் சகல ஜீவராசிகளுக்கும் தந்தை. ஆத்மாவின் படிப்படியான முன்னேற்றத்தில் மனித ஜென்மம் என்பது அரிதானது. கடவுளை உணர்ந்து பூரணத்துவம் அடைவதற்காக உருவானது.
மானிட ஜென்மம் எடுத்த நாம் அந்த அரிய வாய்ப்பை தவறவிட்டால் மறுபடியும் பல ஜென்மங்கள் எடுத்து அவதியுற நேரிடும் என்று பக்தி வேதாந்தா சுவாமி கூறியிருந்தார். ஓகே, நான் இங்க ஸ்டாப் பண்றேன். மறுபடியும் குயிக் ரீகேப், நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் எத்தனை பத்திரங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க இந்த இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். பிரபுபாதா தன்னுடைய வாழ்வின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காருங்க? பக்தர் அமெரிக்க பிரஜைகளின் மனசுல குடியிருக்கிற பக்தி உணர்வை வெளியே எடுத்துட்டு வர்றது. ஓகே, அமெரிக்க மக்கள் மாதாஜி, என்னுடைய குறிக்கோள் மக்களின் மனதில் உறங்கி கிடக்கும் என்னது? பக்தி உணர்வை வெளியே எடுத்துட்டு கடவுள் உணர்வை தட்டி எழுப்புவதுதான். ஏன் அது அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கிருஷ்ணர்? ஏன் பிரபுபாதர் அந்த மாதிரி சொல்றாருங்க அப்படின்னா, கடவுள் வந்து சகல ஜீவராசிகளுக்கும் தந்தை. கிருஷ்ணர் வந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்தை. ஆத்மாவின் படிப்படியாக முன்னேற்றத்தில் மனித ஜென்மம், அப்ப ஆத்மா வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டு இருக்கு. அப்போ 84 லட்சம் உடல்கள் நமக்கு, ஆத்மாவிற்கு 84 லட்சம் உடல்கள். அப்போ இந்த 84 லட்சம் உடல்கள், அப்ப ஆத்மா ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டு இருக்கும். அப்போ அதுல மனித ஜென்மம் எப்படிப்பட்டது? மிக மிக அரிதானது. அப்போ பக்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சாண்டிங் பண்ண சொல்றோம். சாண்டிங் பண்ண சொன்னா கடினமா இருக்கு அப்படின்னா, அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 84 லட்சம் உடல்கள்ல போய் துன்பப்பட போறோமா இல்ல சாண்டிங்ல துன்பப்பட போறோமா? பிரபு 84 லட்சம் பிரபு. ஆமா, 9 லட்சம் நதியில வாழறது அது மாதிரி இருக்கு. ஸோ 8 லட்சம் மனித உடல்கள் உண்டு. ஓகே, ஃபைன். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, கொஸ்டின் என்ன அப்படின்னா, 84 லட்சம் உடல்ல துன்பப்படுறதா இல்ல சாண்டிங்ல கொஞ்சம் கஷ்டப்படுறதா? அப்பப்போ சாண்டிங்ல ஸ்ட்ரகிள் பண்றோம், எது பெஸ்ட்? சாண்டிங் வந்து ஃபார் பெட்டர். 84 லட்சம் உடல்ல நமக்கு துன்பப்படுறதுக்குள்ள சாண்டிங் பண்றது மிக மிக ஓகே, ஃபைன். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, மானிட ஜென்மம் எடுத்த நாம் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பிரச்சனை? மறுபடியும் பல ஜென்மம் நம்ம எடுக்கணும். ஸோ சாய்ஸ் நம்மள்ட்ட இருக்கு, எதை சூஸ் பண்ண போறோம் அப்படின்றது. மேலும் பக்தி வேதாந்தா சுவாமி எப்படி ஒரு துறவி போல் வாழ்கிறார் என்பதையும், எப்படி அவர் 6 வாரங்கள் கடல் வழியாக அமெரிக்கா வந்தார் என்பதையும், அகர்வால் வீட்டில் உள்ள அவர் தான் உணவை தானே சமைத்துக் கொள்ளும் அபூர்வமான முறை, ஒன்றன் மேல் ஒன்றாக வெங்கல பாத்திரங்களை அடுப்பின் மேல் வைத்து ஒரே சமயத்தில் அவர் அரிசி, பருப்பு, காய்கறிகள் இவற்றை வேக வைக்கும் முறை பற்றியும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருந்தது. அவர் கண்டிப்பாக தாவர உணவை மட்டுமே உண்பவர் என்றும் கூறியிருந்தது. அமெரிக்கர்கள் மட்டும் சிறிது ஆன்மீக விஷயத்தில் நாட்டம் காண்பித்தார் அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சுவாமி கூறியதாகவும் இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருந்தது. அப்ப கொஞ்சம் ஆன்மீக விஷயத்தில் நாட்டம் இருந்தா என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில சொல்லியிருக்காங்க. அப்போ பக்தி வேதாந்தா சுவாமி பலதரப்பட்ட மக்களை சந்தித்து பேசினார். இதில் பல அரிமா கழகங்களும் அடங்கும். அரிமா கழகம்னா அது செஞ்சிலுவை அந்த மாதிரி. ஒரு சமயம் புனித டேவி செமினரி கல்லூரியில் உரை நிகழ்த்தினார். இதை தவிர வழக்கமாக அகர்வால் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளுடன் பேசுவார். இந்த அனுபவங்களிலிருந்து அமெரிக்காவில் கிருஷ்ண உணர்வை பரப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதை உணர்ந்தார். இந்தியாவிலிருந்து சிறிது உதவி இருந்தால் இதை நன்கு செய்ய முடியும் என்று எண்ணினார். இப்ப பிரபுபாதர் எத்தனை வயசுல போயிருக்காரு அமெரிக்கா? எத்தனை வயசு? 66 வயசுல போயிருக்காரு.
இப்ப தனியா இருக்காரு. இப்ப அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, அங்க பேசி பார்க்குறாரு, சில காலேஜஸ்ல குடுக்குறாரு. அத வச்சு என்னது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இங்க என்ன செய்யணும்? மாதாஜி இது 7ஆம் பக்கம் மாதாஜி 7th பேஜ். எஸ். அப்போ இங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்ன மிஸ்ஸிங்? அவருக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே யாருமே இல்லங்க. ஸோ பிராக்டிகலி யாருமே கிடையாது. ஸோ அதுதாங்க. அவர் அமெரிக்கா வந்து 1 மாதம் ஓடிவிட்டது. இன்னும் 1 மாதமே அவர் தங்கலாம் என்ற நிலை. ஏன் என்னன்னா விசா. ஒரு விசாவில் வந்திருக்கார் பிரபுபாதர். அங்க அது வந்து ஏன்னா அந்த கப்பல்லே பிரபுபாதர் என்ன செஞ்சிட்டார், 40 நாள் கழிச்சிட்டார். வந்து 1 மாசம் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இதனால் நியூயார்க்கு சென்று தனது பிரசாரத்தை ஆரம்பிப்பது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். ஆனால் முதலில் பிலடெல்பியா என்று சென்று நார்மன் பிரவன் என்ற சமஸ்கிருத பேராசிரியரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். சந்நியாசி என்ற முறையில் பக்தி வேதாந்தா சுவாமி ஒரே இடத்தில் தங்காமல் இடம் போக பழகி கொண்டவர். சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரே இடத்துல தங்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, தே ஹவ் டு மூவ். ஏன்னா அந்த ஒரு பிளேஸ்ல அட்ராக்ஷன் உருவாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மூவ் ஆகிட்டே இருக்கும். பட்லரில் இருந்த அமைதியான வாழ்க்கையை விட்டு விலகி போவது அவருக்கு எந்த விதமான மன கஷ்டத்தையும் தரவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரபுபாதர் அமெரிக்கா போகும்போது யாரும் தெரியாது. அகர்வால், அந்த கோபால் அகர்வால் என்றவர் மட்டும்தான் விலாசம், அந்த வீட்டுல தான் இருக்கார். இப்ப பிரபுபாதர் என்ன அந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு தன்னை தயார்படுத்திட்டு இருக்கார். அகர்வால் வீட்டில் இருந்த குடும்ப சூழ்நிலையில் அவருக்கு எந்த பற்றும் ஏற்படவில்லை. இருந்தாலும் அவர் தங்கிய 1 மாதம் அவருக்கு பெரும் உதவியாக இருந்தது. அந்த 1 மாதத்தில் அமெரிக்கர்கள் பற்றியும் அவர்கள் வாழ்க்கை முறை பற்றியும் ஓரளவு தெரிந்து கொள்ள அது உதவியது. மேலும் அவரது உடல்நிலையிலும் தான் சொல்ல விரும்புவதை சொல்லி அமெரிக்கர்களுக்கு அதை புரிய வைக்க முடியும் என்ற தனது ஆற்றலில் அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. சைவ உணவு தயாரிப்பதற்கான வசதிகள் அமெரிக்கர்களுக்கு இருப்பதும் தன்னுடைய ஆங்கில உச்சரிப்பை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்ததும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. இங்கொரு முறை அங்கொரு முறை உரை நிகழ்த்துவதில் அதிக பலன் இருப்பதாக அவருக்கு தெரியவில்லை. ஏற்கனவே உள்ள மதங்களிலிருந்து அவருக்கு எதிர்ப்பு கிளம்பினாலும் தனிப்பட்ட முறையில் பலர் அவர் சொல்வதை கேட்டு மிகவும் விருப்பமாக இருந்தனர். அக்டோபர் 18ஆம் தேதி அவர் பட்லர் வீட்டை விட்டு பிலடெல்பியா வழியாக நியூயார்க் போக கிளம்பினார். சாலி, இப்ப யார் இந்த சாலி? இந்த சாலின்றவங்க யாரு? இது வரைக்கும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா மிஸ் சொல்லலாம். சாலி யாரு அப்படின்னா இந்த கோபால் அகர்வால் அவங்க வீட்டுல தான் பிரபுபாதர் தங்கியிருக்காரு. அவரோட மனைவி இவங்க வந்து சாலி. அவருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? இங்க 2 குழந்தைகள். 2 குழந்தைங்க. சூப்பர். ஓகே, இப்போ சாலி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சாலி, 1 மாத காலம் அவர் எங்களோடு இருந்ததில் அவர் மேல் எனக்கு ஒரு விதமான பாசமே ஏற்பட்டு விட்டது. அவர் எங்களை விட்டு பிரிந்து போவதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. பிலடெல்பியாவில் 2 நாள் தங்கி உரை நிகழ்த்தி விட்டு நியூயார்க் செல்ல போகிறேன் என்றார். நியூயார்க்கில் அவருக்கு யாரை தெரியும்? யார் ஆதரவும் இல்லாமல் அவர் அவர் செல்கிறார் என்பது என்னை பெரும் சங்கடத்தில் ஆழ்த்தியது. எனக்கு மனதே சரியில்லாமல் போய்விட்டது. அவர் நியூயார்க்குக்கு கிளம்பி அந்த இரவு எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. என் கணவர் சுவாமியை பிட்ஸ்பர்க்கு பஸ்ஸில் ஏற்றிவிட அழைத்து சென்றார். என் கணவர் சுவாமியிடம் நாணயங்களை கொடுத்து எப்படி அவைகளை உபயோகித்து பஸ் ஸ்டாண்டுகளில் உள்ள பாத்ரூம்களை பயன்படுத்தலாம் என்று விளக்கினார். ஏனென்றால் என் கணவருக்கு சுவாமி ஒரு நாளைக்கு 2-3 தடவை குளிப்பது அவசியம் என்று தெரியும். எவை அவர் சாப்பிட தகுதியானது என்று எடுத்து கூறினார். நாணயங்களை ஒரு காலுறையில் போட்டு அதை சுவாமியுடன் கொடுக்க அவர் எங்களிடமிருந்து விடை பெற்றார். ஓகே, பக்தர்கள் ஏதாவது ஷேர் பண்றீங்களா? ஏதாவது உங்களை ஈர்க்கிற விஷயம் எங்க? இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கு பிரபு. வாட், ஏதாவது சொல்றீங்களா? சன்னியாசிகள் ஒரே இடத்துல தங்கக்கூடாதுன்றதுல அவர் உறுதியா இருந்தார். சன்னியாசி ஒரு இடத்துல தங்கக்கூடாது. அருமையான பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா, சூப்பர். ஏன்னா இங்க 2-3 முக்கியமான விஷயங்களை பிரபுபாதர் இங்க எடுத்துக்காட்டா காமிச்சிட்டு இருக்காரு. தங்கி இருந்தது 1 மாசம். ஆனா அந்த குடும்பத்துல சாலி, ஷீ இஸ் அமெரிக்கன். ஆனா அவங்களுக்கு வந்து பிரபுபாதர் மேல அவருடைய இந்த அவர் நடந்துக்கிறத வச்சு
அவருக்கு மேல ஒரு ஈர்ப்பே வந்துருச்சு. அவங்க வந்து அவர் பிரபுபாரை வந்து பிரிஞ்சிருக்காங்க விரும்பல. எஸ், இன்னொரு பாயிண்ட் இங்க இருக்கு, யாரா சொல்றீங்களா? சோ இது பக்தர்களுக்கான எட்டிக்யூட். சன்னியாசிகள் 3 தடவை குளிக்க வேண்டும். ராதநாத் பிரபு, நான் தப்பா சொன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. சன்னியாசிகள் 3 முறை குளிக்க வேண்டும். கிரகஸ்தர்கள் 2 தடவை குளிக்க வேண்டும். ஓகே, இது வரைக்கும் பக்தர்களை ஃபாலோ பண்ணல அப்படின்னா தயவு செய்து ஃபாலோ பண்ண முயற்சி செய்யுங்க. ஓகே, ஓகே. இப்போ மெயினா என்ன அப்படின்னா, பிரபுபாதர் 2 விஷயத்தை இங்க வந்து நோட் பண்றார். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன் ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்னா there is a possibility கிடைக்கும். ரெண்டாவது வந்து பிரபுபாதர் பேசுற அந்த ஆங்கிலம் அமெரிக்கர்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுன்னா அதுவும் நடக்குது. அப்போ இந்த விஷயத்த இவர் அந்த 1 மாசம் தங்கியிருக்குல இருந்து புரியுது. அதுல இருந்தா பிரபுபாதர் வந்து நியூயார்க் போகணும் அப்படின்ற விஷயத்த இன்னும் ஆழமா அதை பத்தி நினைக்கிறார். ரெண்டாவது, இங்க ஒரு இடத்துல கொடுக்குறேன், அங்க ஒரு இடத்துல அங்கங்க ப்ரீச்சிங் போயிட்டு இருந்தா இது வந்து ஒரு எஃபெக்டிவா இருக்காது அப்படின்னு பிரபுபாதர் நினைக்கிறார். அதனால ரெண்டாவது வந்து மற்ற மதங்கள்லேருந்து எதிர்ப்பு வந்தாலும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஸ்டில் அவங்க அந்த இதை வந்து விரும்புறாங்க. இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிரபுபாதர் இருக்கிற இடம் அமெரிக்கா, அங்க எந்த மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க? கிறிஸ்டியானிட்டி. அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இங்க எல்லாரும் அங்க வந்து அவ்வளவு பெரிய எதிர்ப்புலாம் வரல. ஓகே, யாரோ படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஃபைன். பக்தி வேதாந்தா சுவாமிக்கு நியூயார்க்கில் யாரையும் தெரியாது. அவரிடம் இருந்தது டாக்டர் மிஸ்ரா என்பவரின் விலாசம் மட்டுமே. பட்லரில் இருந்து அவர் இந்த ராமமூர்த்தி மிஸ்ராவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். பட்லர்னா ஒரு முன்னாடி இருந்த இடத்துல இருந்து. இந்த கடிதத்துடன் பம்பாயில் இருந்து தன்னை ராமமூர்த்த மிஸ்ராவுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் தன் நண்பர் ஒருவரின் கடிதத்தையும் இணைத்திருந்தார். கடிதம் தவிர மிஸ்ராவுடன் ஒரு முறை டெலிபோனிலும் பேசியிருக்கிறார். அப்படி பேசும்போது மிஸ்ரா சுவாமி அவர்களை தன்னை நியூயார்க்கில் வந்து பார்க்குமாறு கூறியிருந்தார். நியூயார்க்கின் போர்ட் அதாரிட்டி பஸ் நிலையத்தில் அவர் சென்று இறங்குகையில் ராமமூர்த்தி மிஸ்ராவின் மாணவன் ஒருவன் சுவாமி அவர்களை சந்தித்து இந்தியா சம்பந்தமான ஒரு விழா நடக்கும் இடத்திற்கு கூட்டிச் சென்றான். அங்கு பக்தி வேதாந்தா சுவாமி மிஸ்ரா, ரவிசங்கர் மற்றும் அவரது சகோதரன் உதயசங்கர் ஆகியோரை சந்தித்தார். அங்கிருந்து மிஸ்ராவுடன் ஹூட்சன் நதிக்கரையில் உள்ள மிஸ்ராவின் பிளாட்டுக்கு சென்றார். ஹூட்சன் நதியை பார்த்தபடி பெரிய ஜன்னல்களுடைய மிஸ்ராவின் அபார்ட்மெண்ட் 4வது மாடியில் இருந்தது. தனது அபார்ட்மெண்டில் ஒரு அறையை சுவாமிக்கு ஒதுக்கினார் மிஸ்ரா. டாக்டர் மிஸ்ரா ஒரு பகட்டான நாடகபாணியான மனிதர். பேசும்போது கைகளை பலவிதத்தில் அசைத்து சேட்டை செய்வதும் கண்களை இப்படியும் அப்படியும் சுழற்றுவதும் அவரது வழக்கம். குரு என்றால் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டு யதார்த்தமாக இல்லாமல் தன்னை நியூயார்க் மக்களிடையே அப் டவுன் சாமி என்று பிரபலப்படுத்திக் கொண்டிருந்தார். அவர் அடிக்கடி உபயோகித்த வார்த்தைகள் லவ்லி, பியூட்டிஃபுல். தன்னை சன்னியாசி என்று கூறிக்கொண்ட போதும் அவர் சன்னியாசிக்கான காவி உடை அணிவதில்லை. அதற்கு பதிலாக நேரு அணிந்திருந்த போன்ற ஜாக்கெட்டும் காலுறையும் அணிந்திருந்தார். பக்தி வேதாந்தா சுவாமி தங்க நிறம், மிஸ்ராவோ கருப்பு. மொட்டையோ குடுமியோ வைக்காமல் மிஸ்ரா தன் கருப்பு மயிரை அடர்த்தியாக வளர்த்திருந்தார். 44 வயது ஆகியிருந்தும் பார்ப்பதற்கு பக்தி வேதாந்தா சுவாமியின் மகன் போல் காட்சியளித்தார். பக்தி வேதாந்தா சுவாமி மிஸ்ராவை சந்தித்த நேரம் மிஸ்ராவுக்கு உடல்நிலை மிகவும் சரியில்லாத நேரம். பக்தி வேதாந்தா சுவாமியின் வரவு அவருக்கு ஒரு மருந்து போல் உதவியது. ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யாராவது ஷேர் பண்ணிருக்கீங்களா நீங்க புரிந்து கொண்டது இதுல? ஓகே, பிரபுபாதர் வருகை மிஸ்ராவுக்கு வந்து ஒரு மருந்து போல இருக்கு. இப்ப அவர் மிஸ்ரா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பக்தி வேதாந்தா சுவாமியின் வரவு எனக்கு ஒரு நல்வரவாக அமைந்தது. அவர் அன்பால் என்னை அடிமைப்படுத்தி விட்டார். அவர் அன்பின் அவதாரம். அவர் வந்த சமயம் நான் எலும்பும் தோலுமாக இளைத்திருந்தேன். நான் படிக்கிறேன். எஸ் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. அவர் வந்த சமயம் நான் எலும்பும் தோலுமாக இளைத்திருந்தேன்.
என்னை மறுபடியும் ஆரோக்கியத்திற்கு கொண்டு வந்ததே அவர்தான். அவர் தயாரித்த பிரசாதம், கிருஷ்ணனிடம் இருந்த பக்தி, இவைதான் என்னை காப்பாற்றியது. நான் சமையலை பொறுத்தவரை ஒரு சோம்பேறி. ஆனால் பக்தி வேதாந்த சுவாமி விடியற்காலையில் எழுந்து சமைக்க ஆரம்பித்து விடுவார். அவர் எனக்கு கொடுத்தது சாதாரண ரொட்டி அல்ல, மகா பிரசாதம். அது என் உயிரை காப்பாற்றியது. எவ்வளவு நாட்கள் உயிருடன் இருப்பேன் என்பது சந்தேகமாக இருந்தது எனக்கு. பசியோ இல்லையோ குறிப்பிட்ட நேரத்திற்கு சாப்பிட முடியும் என்ற அவரது கண்டிப்பு என்னை மிகவும் கவர்ந்தது. எழுந்து வா, கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடலாம் என்று கூறுவார். நான் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டேன். சில சமயங்களில் பக்தி வேதாந்த சுவாமி மிஸ்ராவுக்கு தான் அமெரிக்கா வந்ததின் நோக்கம் பற்றி பேசுவார். அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் கிருஷ்ண உணர்வை பரப்ப வேண்டும் என்ற தனது குரு மகராஜின் கனவை பற்றி குறிப்பிடுகிறார். இப்படி பேசுகையில் டாக்டர் மிஸ்ராவை தனக்கு உதவுமாறு பலமுறை கேட்டுக்கொண்டார். ஆனால் டாக்டர் மிஸ்ரா ஒவ்வொரு முறையும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்வார். தன் ஆசிரியர் தொழிலுக்கே நேரமில்லை என்றும் தான் விரைவில் இந்தியா திரும்புவதாகவும் சொல்வார் மிஸ்ரா. சில வாரங்கள் கழித்து பக்தி வேதாந்த சுவாமியை நான் வீட்டில் தங்க வைப்பதில் சில சங்கடங்கள் ஏற்பட்டதால் அவரை சென்ட்ரல் பார்க் அருகில் 5வது மாடி ஒன்றில் இருந்த தனது யோகா பள்ளியில் போய் தங்க வைக்க ஏற்பாடு செய்தார் மிஸ்ரா. தனது யோகா மையம் கட்டிடத்திற்கு மத்தியில் அமைந்திருந்தது. இந்த மையத்தின் அலுவலகத்தோடு இந்த தனிப்பட்ட ஜன்னலே இல்லாத அறையில் பக்தி வேதாந்த சுவாமி தங்கினார். டாக்டர் மிஸ்ரா தத்துவத்தில் பக்தி வேதாந்த சுவாமி தத்துவத்திற்கும் நேர்மாறானது. மிஸ்ரா ஒரு கடந்தெடுத்த மாயாவதி. மிஸ்ராவை பொறுத்தவரையில் கடவுள் உருவமில்லாதவர். ஆனால் பக்தி வேதாந்த சுவாமியை கடவுளுக்கு தனிப்பட்ட உருவம் உண்டு என்று சொல்பவர். கடவுளை தனது தனிப்பட்ட உருவத்தோடு உணர்வதுதான் கடவுள் உணர்வதற்கான முறைகளில் தலையானது என்று அழுத்தம் திருத்தமாக கூறுபவர் பக்தி வேதாந்த சுவாமி. எப்படி சூரிய ஒளி சூரியனுக்கு கட்டுப்பட்டதோ அதுபோல உருவமற்ற பிரம்மன் என்பது உருவத்தோடு ஹரே கிருஷ்ண மத்தை. நம்ம இது வந்து அருமையான ஒரு அனாலஜி பிரபுபாதர் கொடுக்க போற மாயாவாத தத்துக்கும் உருவ தத்துவத்துக்கும். மாயாவாத தத்துவம்னா என்னன்னு யாராவது சொல்றீங்களா? யாருக்கா தெரியுமா? டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நான் அதுல டைம் எடுக்கல. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்ரா என்ன சொல்றாரு பிரபுபாதரை பத்தி யாராவது சொல்றீங்களா? நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், பிரபுபாதரை பத்தி அருமையான விஷயங்கள் இங்க பேசிட்டு இருக்காரு. மிஸ்ரா என்னென்ன சொல்றாரு? அவரோட கருத்துக்கும் பக்தி வேதாந்த சுவாமிக்கும் நேர்மறையா இருக்கு. அவர் வந்து உருவம் இல்லாதவர் கடவுள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கடவுளுக்கு தனிப்பட்ட உருவம் இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. கடவுளை தலையானது அவரது அழுத்தம் திருத்தமாக கூறுவது பக்தி வேதாந்த சுவாமி. எப்படி சூரிய ஒளி சூரியனுக்கு கட்டுப்பட்டதோ படிக்கலாம். பட் நான் இந்த முன்னாடி படிச்ச பேராகிராஃப்ல இருந்து ஐ அம் ட்ரைங் டு கெட். அதாவது பிரசாதம் அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. சோ அவரால் முடியாம இருந்த ஒருத்தர் வந்து எழுந்து வந்து உட்கார்ந்து சாப்பிடற அளவுக்கு அவர் வந்து முன்னேறினார். அவரோட ஹெல்த்ல வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க தத்துவம் வேற. பிரபுபாதரும் அவர்கிட்ட நிறைய விஷயம் இந்த விஷயம் எதுக்கு வந்திருக்கேன், அதோட நோக்கம் என்ன, இந்த பக்தியை பத்தி பேச முயற்சி செய்யறாரு. ஆனா அதெல்லாம் அவர் ஏத்துக்கல. ஆனா பிரபுபாதர் வந்து அவருடைய அன்பை வந்து என்ன செய்யல, நீங்க பாருங்க, அன்பின் அவதாரம், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அவர் பக்தியை ஏத்துக்கல, இது எல்லாத்தையும் விட்டுட்டு பிரபுபாதர் அவர் மேல அந்த அன்பு ஒவ்வொரு நாளையும் அந்த 67 வயசுல பிரபுபாதர், இவரோட வயசு என்ன, 44 வயசு. இவருக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் அவருக்கு வந்து தினமும் காலையில அப்ப என்ன சொல்றாரு, குறிப்பிட்ட நேரத்துல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காரு பிரபுபாதர் இங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து அவர் வந்து அந்த வீட்டுல இருந்து அந்த யோகா மையத்துக்கு பிரபுபாதர் வந்து மூவ் ஆகிறார். இப்போ வந்து நம்ம இந்த நம்ம அடுத்து படிக்க போறது வெரி 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 இம்பார்ட்டன்ட் தத்துவம். இது தயவு செய்து கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு பாயிண்ட் நான் எதிர்பார்க்கிறேன். ஹரே கிருஷ்ணா. எஸ்,
எப்படி சூரிய ஒளி சூரியனுக்கு கட்டுப்பட்டதோ அதே போல உருவமற்ற பிரம்மன் என்பது உருவத்தோடு கூடிய பகவானுக்கு கட்டுப்பட்டது. இந்த தீர்மானம்தான் ராமானுஜர், மத்வர் போன்ற ஆச்சாரியர்களால் போதிக்கப்பட்டது. டாக்டர் மிஸ்ராவோ கடவுளுக்கு உருவம் இல்லை, உருவ வழிபாடு ஒரு மாயை என்று கற்பித்த சங்கரரை பின்பற்றினார். ஆனால் பக்தி வேதாந்த சுவாமி போதிக்க விரும்பிய தத்துவம் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் எல்லாம் வல்ல பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு நித்திய தொண்டன். டாக்டர் மிஸ்ராவின் தத்துவப்படி ஜீவாத்மாவுக்கு தனித்தன்மை ஒன்றும் கிடையாது. தனிப்பட்ட உயிருக்கும் இறைவனுக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. ஆகவே கடவுளை தனியாக துதிப்பதற்கு அவசியம் இல்லை. அநேகமாக சொல்ல போனால் அவர் கொள்கைப்படி எல்லாம் ஒன்றே. நாம் எல்லோரும் பரமமானவர்கள் என்றால் ஏன் இந்த உலகத்தில் கிடந்து துன்பப்பட வேண்டும் என்று பக்தி வேதாந்த சுவாமி கேட்க, அதற்கு மிஸ்ரா தற்காலிகமாக பரமானது மாயைக்கு கட்டுப்படும் போது துன்பப்படுகிறது என்றும், அதை யோகா மூலம் மறுபடியும் இந்த பரமமானது தன் உண்மையை நிலையை அடைகிறது என்றும் கூறுவார். ஆனால் பக்தி வேதாந்த சுவாமி பரமானதை மாயை ஆட்கொண்டால் மாயை அல்லவோ உயர்ந்ததாக முடியும் என்று கேட்டு மிஸ்ராவின் வாயை அடைத்து விடுவார். இதனால் பக்தி வேதாந்த சுவாமி மிஸ்ராவை ஒரு மாயாவாதியாகத்தான் கருதினார். பக்தி வேதாந்த சுவாமி இந்த மாயாவாதம் வெறுப்பூட்டுவதாக மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட தாக்கம் பகவானை அவமானப்படுத்துவதாகவும் தோன்றியது. சாது என்ற முறையில் பக்தி வேதாந்த சுவாமி தற்காலிகமாக மாயாவதியாக மிஸ்ராவின் ஆதரவில் இருக்க வேண்டியிருந்தது. இது அவருக்கு தனல் மேல் நிற்பது போன்ற துன்பத்தை தந்தது. கிருஷ்ணரை பற்றி அப்பழுக்கு இல்லாமல் யாருக்கும் பயப்படாமல் பேசவோ அவர் அமெரிக்கா வந்தார். ஆனால் மிஸ்ராவின் கீழ் அவருக்கு பல தடைகள். பட்லரில் அவருக்கு குடும்ப சூழ்நிலை தடையாக இருந்தது. இங்கோ வேறு வித தொல்லை. அவர் அன்போடு நடத்தப்பட்டாலும் அவரை ஒரு ஆபத்தாகவே மிஸ்ரா கருதினார். பக்தி வேதாந்த சுவாமியின் வாயிலிருந்து வரும் கலப்படமில்லாத கிருஷ்ணரை பற்றிய புகழுரைகள் தன் மாணவர்கள் கேட்கக்கூடாது என்பதில் குறியாக இருந்தார் மிஸ்ரா. நவம்பர் 8ஆம் தேதி அன்று பக்தி வேதாந்த சுவாமி தன் ஆன்மீக சகோதரரான தீர்த்த மகாராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். இந்த தீர்த்த மகாராஜா அப்போதுதான் கௌடியா மடத்தில் தலைவராக ஆகியிருந்தார். இந்த கடிதத்தில் பக்தி வேதாந்த சுவாமி தங்கள் குருவான பக்தி சித்தாந்தர் சரஸ்வதி அவர்களின் கிருஷ்ணர் பக்தியை பரப்புவதற்கான மையங்கள் பலவற்றை மேற்கத்திய நாடுகளில் நிறுவ வேண்டும் என்ற ஆசையை நினைவூட்டினார். பக்தி வேதாந்த சரஸ்வதி அவர்கள் கிருஷ்ண உணர்வை பரப்பும் வகையில் உலகில் பல மையங்களை நிறுவ எண்ணினார். பலமுறை அவர் அதன் கீழ் இருந்த சந்நியாசிகள் சிலரை இங்கிலாந்துக்கும் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் அனுப்பி வைத்தார். ஆனால் எந்தவித பயனும் ஏற்படவில்லை. மாயாவாதத்தை பரப்பும் வகையில் பல பிரிவினர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொந்தமான கட்டிடங்களும் மற்ற வசதிகளும் இருந்தும் அவர்களால் மக்களை வசீகரிக்க முடியவில்லை. ராமகிருஷ்ண மிஷனை சேர்ந்த நித்யானந்தா என்பவரிடம் பேசுகையில் அமெரிக்க மக்களிடையே பக்தி யோகாவிற்கு நல்ல வரவேற்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார் பக்தி வேதாந்த சுவாமி. கௌடியா இப்ப நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒண்ணு உருவமுள்ள தத்துவம், இன்னொன்னு உருவமற்ற தத்துவம். இந்த உருவமற்ற தத்துவத்தை யார் வளர்த்தது? யாருடைய தத்துவம் இது? ஆதி சங்கராச்சாரியர். அருமை, சூப்பர். ஆதி சங்கராச்சாரியார். இந்த உருவமுள்ள தத்துவத்தை யார் முன்னெடுத்து செல்றாங்க? மத்வாச்சாரியா, ராமானுஜாச்சாரி. இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ இந்த உருவம் இல்லாத ஒண்ணு இருக்கா இல்லையா? கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருடைய உருவமற்ற அம்சம் ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்போ பகவானுக்கு 3 விதங்கள்ல பகவானை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு பகவான், அடுத்தது பகவான் பரமாத்மாவா இருப்பார், அடுத்தது பகவானுடைய பிரம்மஜோதி. சோ அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரம்மஜோதி, இப்ப இதுல ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்கன்னா, எப்படி சூரிய ஒளி சூரியனுக்கு கட்டுப்பட்டதோ அதே மாதிரி இந்த அருவ பிரம்மன் யாருக்கு கட்டுப்பட்டது அப்படின்னா கிருஷ்ணருக்கு கட்டுப்பட்டது. அப்ப இங்க மிஸ்ராவோட தத்துவப்படி, அந்த மாயாவாத தத்துவப்படி
இன்னைக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த பக்தி விஷயத்துல. இன்னைக்கு நம்ம வந்து நிறைய இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல இந்த சவுத் இந்தியாவெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாயாவத தத்துவம் ரொம்ப பரவி இருக்கு. அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க வந்து அபராதிகள், கிருஷ்ணருடைய அபராதிகள். ஏன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கிருஷ்ணருடைய உருவத்தை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவு என்ன அப்படின்னா, கடவுளும் நம்மளும் ஒண்ணுதான், ஈக்குவல். கடவுளும் நம்மளும் ஈக்குவல். கடவுளும் வந்து ஆத்மா, நம்மளும் ஆத்மா, அப்போ ஈக்குவல். அது வந்து கரெக்ட் கிடையாது. நம்ம பகவத்கீதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிருக்கோம், பக்தி விரேஷானந்து, கடவுள் வந்து கடவுளுடைய அம்சம், நம்ம வந்து அணு, கிருஷ்ணர் வந்து விபு. சரியா? அப்போ அவங்க என்ன, அப்போ கொஸ்டின் என்ன, பிரபுபாதர் கேட்கிறாரு, அப்ப ஏன் வந்து இவங்க துன்பப்படுறாங்க ஜீவாத்மா அப்படின்னா, அப்ப பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, ஏன் துன்பப்படுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்க பரமானவன்னு சொல்றீங்க, அப்ப ஏன் அவங்க துன்பப்படணும்? ஏன் அவங்க துன்பப்படுறாங்கன்னா, அவங்க மாயையோட கட்டுப்பாட்டுக்கு வரும்போது அதனால அவங்க துன்பப்படுறாங்க. அப்ப பிரபுபாதர் என்ன சொல்ற, மாயோட கட்டுப்பாட்டுல வர்றதால அவங்க வந்து துன்பப்படுறாங்க. மறுபடியும் அந்த ஹதயோகா முயற்சிப்படி மறுபடியும் அவங்க என்ன செய்ய முடியும், அந்த பரமான இடத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இங்க அவர் சொல்றார். அப்ப பிரபுபாதர் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, அப்போ பரமானது வந்து மாயை ஆட்கொண்டா மாயை தானே வந்து உயர்ந்தது. அப்ப அது வந்து கரெக்ட் கிடையாது. மாயை வந்து உயர்ந்து கிடையாது. யார் உயர்ந்தது? கிருஷ்ணர். ஓகே. ஸோ அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு எப்பயுமே இந்த சாய்ஸ் இருக்கும். என்ன சாய்ஸ் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் யாருக்கு சேவை செய்யணும். நம்ம எல்லாரும் நம்மளுடைய சொரூபம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணேர நித்திய தாஸ், கிருஷ்ணனுடைய தாசர்கள். நம்ம எல்லாத்துலயும் எப்போ நம்ம ஆனந்தப்படுவோம்னா, ஏதோ ஒரு யாருக்கோ ஒரு தொண்டு செஞ்சா நம்ம ஆனந்தப்படுவோம். இதுதான் நம்மளுடைய நித்தியமான நிலை. அப்ப கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம யாருக்கு தொண்டு செய்யறது, மாயைக்கா அல்ல கிருஷ்ணருக்கா? இப்போ உங்கள்ட்ட இந்த கேள்வி நான் கேட்டேன்னா, இன்னைக்கு காலையில இருந்து இரவு வரை நீங்கள் யாருக்கு தொண்டு செஞ்சீங்க? கிருஷ்ணர். ஓகே. ஓகே. அநேகமா மாயைக்கு, நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் யாருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம்? கிருஷ்ணருக்கு. இது வந்து கொஞ்சம் லாஜிக்கலா தர்க்கமா யோசிச்சா இது சரியா? தவறு. மாயை அப்படின்னா என்ன? நம்ம ஐம்புலன்கள் எதுக்கெல்லாம் கவரப்படுதோ அது எல்லாமே மாயை. மாயை என்றது இல்லாத ஒன்று. ஓகே. மாயை என்றது கிருஷ்ணருடைய, கிருஷ்ணன் என்ன சொல்றாரு பகவத்கீதையில, மாயை வந்து என்னுடைய ஒரு சேவகை, அவ்வளவுதான் மாயை. அப்போ இல்லாத ஒன்றுக்கு நம்ம சேவை செய்யறது சரியா? அப்போ காணல் நீர்ல வந்து நம்ம தண்ணியை எடுத்து குடிக்க முடியுமா? கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், உண்மையை தேட வேண்டும். அப்ப அந்த உண்மை என்பது யார்? நித்தியம் என்பது யார்? அப்போ அந்த உண்மை என்பது கிருஷ்ணர். அப்ப நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும்? ஆனந்தம் வேணும். அந்த ஆனந்தம் எப்படி கிடைக்கும்? மாயைக்கு சேவை செய்தால் கிடைக்குமா, அல்ல கிருஷ்ணருக்கு சேவை செய்தால் கிடைக்குமா? கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சா கிடைக்கும். அப்ப மாயைக்கு நீங்க சேவை செஞ்சா கொஞ்சம் ஆனந்தம் வருதே பிரபு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உண்மையா? அது பொய், மாயை. அது தற்காலிகமானது, அப்பப்ப வந்துட்டு போற மாதிரி. அப்போ அந்த இன்பம் எப்படி இருக்குமா அப்படின்னா, ஐ டோன்ட் நோ அது எந்த இதுன்னு, சில ஒட்டகமா இல்ல எதுன்னு தெரியல, அந்த விலங்கு என்ன பண்ணுமா, இல்ல அது வந்து இந்த முள் இருக்கிறது, முள்ள சாப்பிட்டதுன்னா, இல்ல இந்த ஆடு மாடு கூட முள்ள சாப்பிடும். முள்ள சாப்பிடும் போது என்ன நடக்கும்? ரத்தம் வரும். அது என்ன செய்யுமா, அந்த ரத்தம் வந்து ஆனந்தமா இருக்குன்னு நினைக்குமா. ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், மாயை நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு. ரெண்டாவது, கரும்பு எடுத்து பிழிஞ்சிட்டாங்க, மறுபடியும் பிழிஞ்சிட்டாங்க, பிழிஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கடுத்து அந்த இதை எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிழிஞ்சா என்ன கிடைக்கும்? கொஞ்சோண்டு ஜூஸ் கிடைக்கும். அந்த ஜூஸுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், அவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம் மாயை கிட்ட. ஆனா கிருஷ்ணருக்கு நீங்க சேவை செஞ்சா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு பக்தி கிடைக்கும். அந்த ஃபுல் ஜூஸும் நீங்க என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மாயை பத்தி.
அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை நம்ம பக்தர்களும் ஏத்துக்கணும். பக்தர்கள் என்ன செய்யணும், சிலர் வந்து சிலருக்கு பக்தியை நம்ம பிரச்சாரம் பண்ணணும். கண்டிப்பா அதை பண்ணணும். ஆனா சில பக்தர்கள் அதை ஏத்துக்கல, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து பக்தியே சொல்லவும் கூடாது. ஸோ இதுவும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சிலர் வந்து எவ்வளவு சொன்னாலும் ஏத்துக்கல அப்படின்னா நம்ம என்ன செஞ்சணும், வி ஹேவ் டு கிவ் அப். இங்க பிரபுபாதர் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. எடுத்துக்காட்டி இது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸ் வரைக்கும் தயவு செய்து நோட் பண்ணிக்காம நோட் பென் எடுத்துட்டு வாங்க. இவங்க பிரபுபாதர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மாயாவாதி. அவருக்கு பிரபுபாதர் அவருடைய கருணையால அவருக்கு எடுத்து எடுத்து விளக்கிட்டு இருக்கார். பட் ஆனா அவர் என்ன செய்யறாரு, ஒரு பாயிண்ட்ல வந்து கிருஷ்ணரை அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப பிரபுபாதர் வந்து திஸ் இஸ் த எண்ட், இதுக்கு மேல நான் அவர்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இது வந்து பிரபுபாதருக்கு ஒரு கஷ்டத்தை இருக்கு. ஏன்னா அவர் அவங்க வீட்டுல தான் இருக்காரு. அதனால பிரபுபாதர் இங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வரல. பிலாசபில வந்து எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ண பிரபுபாதர் வரல. அதனால அதுவும் வந்து அவருக்கு வந்து ஒரு நெருப்பு மேல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு பக்கம் பட்லர் குடும்பத்துல ஒரு சுமை, இங்க வந்து வேற ஒரு தொல்லை. இது வந்து ஒரு ஆபத்தாவே பிரபுபாதர் பாக்குறார். இப்ப மிஸ்ரா வந்து என்ன செய்யறாருன்னா, பிரபுபாதர் வந்து அந்த தூய கிருஷ்ணரை பத்தி விஷயங்களை அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் ஆக்சஸ் பண்ண கொடுக்க மாட்டார். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, நவம்பர் 8ஆம் தேதி பிரபுபாதர் வந்து தன்னுடைய ஆன்மீக சகோதரனா தீர்த்த மகாராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அவர் வந்து அங்க கௌடிய மட்டோட தலைவர். யார் இந்த கௌடிய மட்டை உருவாக்குனது? யார் இந்த கௌடிய மட்டை உருவாக்குனது? ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அதுதான் அவருடைய பிரபுபாதருடைய குரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு ஞாபகம் ஊட்டுறார், இந்த மாதிரி நம்ம குருவோட ஆசை வந்து அமெரிக்கா, யூரோப் அந்த மாதிரி நாட்டுல வந்து மேற்கத்திய நாடுகள்ல கிருஷ்ண பக்திய பரப்பணும், அதுக்கான நிறுவனங்கள் செய்யணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்ற விஷயத்த அவருக்கு ஞாபகப்படுத்துறார். ஏன்னா அவரு தான் வந்து கௌடி மட்டோட தலைவரா இருக்கார். தீர்த்த மகாராஜர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அப்ப பக்தி சித்தாந்த சரஸ்வதி இதுக்கான அவருக்கு வந்து இந்த ஆசை இருந்தது, எப்படியாவது நிறைய கிருஷ்ண பக்தி மயக்கங்களை உலகம் முழுக்கும் நிறுவனம் அப்படின்னு சொல்லி. அதுக்காக நிறைய வந்து சன்னியாசிகளை அவர் வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பியிருக்காரு, மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் அனுப்பி வச்சிருந்தார். ஆனா எந்த ஒரு எதுவும் பிரயோஜனமா நடக்கல. மாதாவாதத்தை பரப்பும் வகையில் பல பிரிவினர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொந்தமாக கட்டிடங்களும் மற்ற வசதிகளும் இருந்தும் அவர்களால் மக்கள் வசீகரிக்க முடியவில்லை. இங்க நிறைய ஏற்கனவே இந்த பக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு கிருஷ்ண பக்தியை பரப்பணும்னு சொல்லி பக்தி சித்தாந்த சரஸ்வதி என்ன வச்சிருக்கார், இப்ப பிரபுபாதர் அமெரிக்காவில் இருக்கார். இதுக்கு முன்னாடியே மாயாவாதத்தை பரப்புறவங்க ஏற்கனவே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அங்க இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய இடமும் இருக்கு. அப்ப இங்க வந்து ராமகிருஷ்ண மிஷனை சேர்ந்த நிதிலானந்தா என்பவரிடம் பேசுகையில் அமெரிக்கா மக்களிடையே பக்தி யோகாவிற்கு நல்ல வரவேற்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார். அப்போ இங்க வந்து ஒரு ராமகிருஷ்ண மிஷன்ல இருக்கிற அவர்கிட்ட பேசுறாரு. அப்ப இங்க வந்து வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்தை பிரபுபாதர் புரிஞ்சுக்கிறார். ஹரே கிருஷ்ணா. யாரும் கண்டினியூ பண்றீங்களா? நானே படிக்கிறேன் சார். எஸ் மாதா. கௌடியா மடத்தின் தலைவர்கள் நியூயார்க்கின் ஒரு கிளையை துவக்கினால்தான் அதற்கு தலைமை ஏற்று நடத்த முடியும் என்றும், தனக்கென்று ஒரு கட்டிடம் இல்லாமல் அவர்கள் இந்த நகரில் பிரச்சாரம் செய்வது என்பது முடியாத காரியம் என்றும் குறிப்பிட்டார். நியூயார்க் மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் கூட கிளைகள் நிறுவலாம் என்று பக்தி வேதாந்த சுவாமி எழுதியிருந்தார். ஆன்மீகவாதிகள் என்று கூறிக்கொண்ட இந்தியாவின் ஆன்மீக தத்துவத்தை எடுத்து கூறாத பல பிரிவினர்கள் தங்களுக்கென்று கட்டிடங்களை வாங்கும் போது கௌடிய மடத்துக்கென்று ஒன்றுமில்லாமல் இருப்பது வேதனைக்குரியது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதம் எழுதி 3 வாரத்துக்கு பிறகு தீர்த்த மகாராஜாவிடமிருந்து ஒரு பதில் வந்தது. தன் ஆன்மீக சகோதரர்களும் கௌடிய மடங்களில் பல்வேறு தலைவர்களும் ஒற்றுமை இல்லாமல் செயல்படுகிறார்கள் என்றும், ஒவ்வொருவரும் அவருடைய கட்டிடங்களை பராமரிப்பதிலேயே நாட்டம் கொண்டிருக்கிறார்கள் என்றும், சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகளை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் குறைவாக இருப்பதாகவும் குறிப்பிட்டு இருந்த அவர், நிலைமையை இப்படி இருக்கையில் நியூயார்க்கில் ஒரு கிளை திறக்க வேண்டும் என்ற பக்தி வேதாந்த சுவாமி எண்ணத்தை எப்படி அவர்
என்ற எண்ணம் மிக குறைவாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலைமை இப்படி இருக்கையில் நியூயார்க்கில் ஒரு கிளை திறக்க வேண்டும் என்ற பக்தி வேதாந்த சுவாமி எண்ணத்தை எப்படி அவர் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று வினவினார். இதற்காக பக்தி வேதாந்த சுவாமி எடுக்கும் முயற்சிகள் அவரின் தனிப்பட்ட பிரயாத்தனமாகத்தான் பார்ப்பார்கள் என்றும் கூறியிருந்தார். இருந்தும் விடாமல் பக்தி வேதாந்த சுவாமி மத பிரச்சாரங்கள் என்ற முறையில் அவர்களிடம் கடமையை சுட்டிக்காட்டி தன்னுடைய மற்ற அவர்களின் குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்களின் கிருஷ்ண பக்தியை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்ற குறிக்கோளை நினைவுபடுத்தி மறுபடியும் எழுதினார். ஆனால் இதற்கு வந்த பதிலோ ஏமாற்றம் தருவதாக இருந்தது. இந்த பதிலில் தீர்த்த மகாராஜா பக்தி வேதாந்த சுவாமியின் முயற்சியை குறை கூறவில்லை. ஆனால் கௌடிய மதத்தில் சொத்துக்களை இதற்காக செலவிட முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். மன்ஹாட்டன் பகுதியில் தனியாக பக்தி வேதாந்த சுவாமியை இங்கும் அங்குமாக வாக்கிங் போகும்போது பலரை சந்தித்து தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார். இதில் துருக்கிய நாட்டு யூதர் ரூபன் என்பவர் ஒருவர். இந்த ரூபன் பக்தி வேதாந்த சுவாமியை ஒரு பூங்காவில் சந்தித்தார். எல்லாருடனும் எளிதில் பழகும் சுபாவம் உடைய ரூபன் சுவாமியுடன் சகஜமாக உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார். ரூபன் கூறுகிறார், பக்தர்கள் நிரம்பி வழியும் பல கோயில்களை தன்னால் விரைவில் நிர்மாணிக்க முடியும் என்று அறிந்திருப்பவர் போல் பக்தி வேதாந்த சுவாமிகள் பேசுவார். தான் ஏழை இல்லை, பணக்காரன் என்றும் கூறுவார். கோயில்களும் புத்தகங்களும் எதிரே தெரிகின்றது. காலங்களை என்னிடம் தற்போது பிரித்திருக்கிறது என்று சொல்வார். அவர் எப்பொழுதும் நான் என்றே குறிப்பிடுவார். அவர் அடிக்கடி தன்னை அமெரிக்கா போக சொல்லி கட்டளையிட்டதன் குருவை பற்றி பேசுவார். அப்போது அவரை பின்பற்றுபவர் என்று யாரும் இல்லாத போதும் நான் தனியால் இல்லை என்று சொல்வார். ஆனால் எனக்கு அவர் தனிமையில் இருப்பதாகவே தனிமையில் இருப்பதாக தோன்றியது அப்படின்னு சொல்றாருங்க. ஓகே, சோ இதுல இந்த குயிக்கா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இங்க என்ன நடக்குது? என்ன கான்டெக்ட்ல போயிட்டு இருக்கு இது? இப்போ யாராவது சொல்றீங்களா குயிக்கா? அதாவது அவர் வந்து அவர் நிறைய கோயில் இது பண்ண மாதிரியும் நிறைய புத்தகங்கள் இருக்கிற மாதிரியும் அதை ஃபீல் பண்றாரு பிரபுபாதர். எஸ், ஆனா வந்து ஜஸ்ட் டைம் தான் பிரிச்சு இருக்கு. இது எல்லாமே இருக்கு, கோயில் இருக்கு, புக் இருக்கு, எல்லாமே இருக்கு, டைம் தான் பிரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற. ஓகே, இங்க பிரபுபாதர் நான் மறுபடியும் குயிக்கா சொல்லிடுறேன். இங்க பிரபுபாதர் வந்து அவருடைய காட் பிரதர் பக்தி கௌடி மட்டோட தலைவர் தீர்த்த மகாராஜுக்கு எழுதுறார். அப்ப தீர்த்த மகாராஜ் அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு நம்ம கிளையை ஆரம்பிக்கலாம். இங்க வந்து அதை நான் தலைமை ஏற்று நடத்துறேன். இங்க வந்து ஒரு கட்டணம் இல்லாம எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றார். இங்க வந்து ஆன்மீகவாதிகளே கிடையாது. அவங்க வந்து அவங்களாம் கட்டணம் வச்சுக்கும்போது நம்ம ஏன் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இங்க அவர் கேட்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க கௌடி மட்டில் ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு, நிறைய இங்க ஒற்றுமை இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க இடத்தான் பார்த்துக்கிட்டு இருக்க தயாரா இருக்காங்க. யாருக்குமே சைத்தன்ய மகாபுரோடைய அந்த போதனைகளை பரப்புன்ற எண்ணம் குறைவா இருக்கு. அதனால இந்த டைம்ல நியூயார்க்ல எப்படி வந்து ஒரு கட்டடம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்ப பிரபுபாதர் வந்து இது உங்களோட தனிப்பட்ட முயற்சியா தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப பிரபுபாதர் வந்து விடலை, மறுபடியும் எழுதுறாரு அவருக்கு. அப்ப மத பிரச்சாரகர் நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து அவருக்கு எடுத்து காமிக்கிறார். அப்போ மேலும் நம்மளுடைய குரு, எல்லாருக்கும் குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி, அவரோட கடமை, அவரோட ஆசை என்ன அப்படின்னா கிருஷ்ண பக்தியை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். அதுக்காக இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை ஞாபகப்படுத்துறார். ஸோ எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கௌடி மட்டோட சொத்துக்களை நான் இதுக்காக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லிடுறார். அப்போ பிரபுபாதர் வந்து வாக்கிங் போகும்போதுதான் இந்த துருக்கிய யூதர் ரூபனை சந்திக்கிறார். அப்போ ரூபன் வந்து பிரபுபாதருடைய அந்த விஷனை பார்க்கிறார். அப்ப பக்தர்கள் நிரம்ப வழியும் கோயில்களை தன்னால் விரைவில் நிர்மாணிக்க முடியும் என்று அறிந்திருப்பவர் போல், எல்லாமே தெரியுது பிரபுபாதருக்கு. கோயில்லாம் எப்படி இருக்குன்னா பக்தர்களால் நிரம்பி வழியுது. அப்படிப்பட்ட ஒரு கோயிலை பிரபுபாதர் விஷுவல் பண்றார். நான் ஏழை கிடையாது, நான் பணக்காரன் அப்படின்னு சொல்றார். தட்ஸ் ட்ரூ ஆக்சுவலி. கோயில்களும் புத்தகங்களும் என் கண்ணு முடி இருக்கு, காலம் தான் அதை பிரிச்சு வைக்குது அப்படின்னு சொல்லி இங்க பிரிச்சிருக்கார். ஸோ ரொம்ப நன்றி இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பக்தர்களுக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு சேவை இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ஸோ இது இப்போ ஓகே, நம்ம வந்து உங்கள் நலனை என்றும் விரும்பும் பிரபுபாதர் புத்தகத்துலேருந்து படிச்சிருந்தோம். ஸோ இப்போ யாருக்காவது கேள்வி சந்தேகம் எதா இருக்கா? கேள்வி சந்தேகம் ஏதாவது? இல்லை உங்களோட ரியலைசேஷன்ஸை தயவு செய்து ஸ்ரீல பிரபுபாதருக்கான அந்த குரூப் இருக்கு, அந்த குரூப்ல நீங்க வந்து போடுங்க. இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை, ஸோ தட் மற்ற பக்தர்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பிரபுபாதரை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி செய்வாங்க. நம்ம தனிமை போராட்டம் சாப்டர் 1ல படிச்சுட்டு இருக்கோம். அதுல 13ஆம் பக்கம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ பிரபுபாதர் நமக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னா இஸ்கான். இந்த இஸ்கான் என்ற போட்டு எனக்கு 60வது வருடத்துல இருக்கு. இந்த இஸ்கான்ன்றது நம்மளை வந்து இந்த பௌதிக உலகத்திலிருந்து நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்க போகுது அப்படின்னா நம்மளுடைய நித்தியமான வீடு, ஆனந்தத்தின் இருப்பிடம், கோலோக விருந்தாவனத்துக்கு அழைச்சி போக போகுது. இதை கொடுத்தது பிரபுபாதர். அவருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். பிரபுபாதர் 4000 சீடர்களை ஒரு நமக்கு கிஃப்டா கொடுத்துட்டு போயிருக்கார். இன்னைக்கு அதுல ஒரு முக்கியமான நம்மளுடைய குரு மகாராஜர் ஸ்ரீல ஜெயபாத சுவாமி குரு மகாராஜ். அவர் வந்து உங்களுக்கே தெரியும் 80 நாளுக்கு மேல ஹாஸ்பிட்டல் இருக்கார். ஸோ ரீசெண்டா குரு மகாராஜர் வந்து உடல்நிலை கொஞ்சம் நல்லா வந்து குரு மகாராஜர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியில ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வரார். அப்போ வந்து அவனு மரிசி பிரபு குரு மகாராஜோடைய ஒரு வசிஷ்ட பத்த சிஷ்யர், அவரு ஷேர் பண்றார். அப்ப அவங்க கேட்குறாங்க குரு மகாராஜர்கிட்ட, குரு மகாராஜரே நாங்க வந்து இப்போ நம்ம உங்களுக்கே தெரியும் குரு மகாராஜ் வந்து அமெரிக்காவில் இருந்தார். அப்போ ஏர் ஆம்புலன்ஸ் மூலயமா பெங்களூர்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. குரு மகாராஜ் இப்போ நம்ம வந்து எதுக்கு போகலாமா, மாயாப்பூர் போகலாமா அப்படின்னோடனே எல்லாரும் எதிர்பார்த்த பதில் எஸ் அப்படி சொல்லுவார் குரு மகாராஜ் நினைச்சிருந்தாங்க. ஆனா குரு மகாராஜ் என்ன சொல்றாருன்னா இல்ல. அவர் குரு மகாராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் மறுபடியும், அவர் ஐசியூல இருக்கார், ஐசியூல இருந்து இப்பதான் வெளில வந்திருக்கார், மறுபடியும் நான் என்ன செய்யணும், டிராவல் பண்ணணும், உலகம் முழுவதும் பக்தியை பரப்ப வேண்டும். ஸோ அதுதான் பிரபுபாதருடைய பெருமையை நமக்கு தெரியாது, புரிஞ்சிக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த புக்லாம் படிக்கலாம். பிரபுபாதருடைய பெருமை தெரிஞ்சா நம்ம யாருடைய பெருமை தெரிஞ்சுக்கலாம்? கிருஷ்ணருடைய பெருமையை எல்லாம் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய கனெக்ஷன்ஸ். குருமாரோட பெருமை தெரிஞ்சா பிரபுபாதருடைய பெருமை தெரியும், பிரபுபாதருடைய பெருமை தெரிஞ்சா கிருஷ்ணருடைய பெருமை தெரியும். ஸோ அப்படிப்பட்ட குரு மகாராஜுக்கு மறுபடியும் இப்போ வந்து உடல்நிலை சரியில்லை. அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமா ப்ரேயர் பண்ணலாம். ஸோ இதுல இந்த ப்ரேயர்ல 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் 7 தடவை ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். அதுக்கு அடுத்தது 11 முறை உக்ரம் வீரம், 11 முறை தன்வந்திரி மந்திரம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து ஸ்டே பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா வில் சீ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, அப்படி இல்லை நான் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்றேன். சான் பண்றது 2 நிமிஷம் ஆகும். 27 டைம்ஸ் ஹரே உக்ரமீரம் 27 டைம் ஹரே கிருஷ்ணாம் சொல்லலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ராம் ஹரே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ராம் ஹரே ராம் ராம் ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ராம் ராம் ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ராம் ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 கிருஷ்ணா
Krishna Hare 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 Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Ram Hare 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 Krishna 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 Hare 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 Ram Ram Hare 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 Krishna 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 Hare 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 Ram Ram Hare 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 Krishna 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 Hare 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 Ram Ram Hare 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 Krishna 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 Hare 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 Ram Ram Hare 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 Krishna 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 Hare 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 Ram Ram Hare 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 Krishna 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 Hare 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 Ram Ram Hare Hare Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Shri Gadadhara Srivasadi Gaura Bhakta Vrinda Vighna Vinashana Srimade Bhagavan Ki Jai Ugram Veeram Mahavishnu Jalantam Sarvadomukham Narasimham Bhishanam Bhatram Mrityu Namamyaham Ugram Veeram Mahavishnu Jalantam Sarvadomukham Narasimham Bhishanam Bhatram Mrityu Namamyaham Ugram Veeram Mahavishnu Jalantam Sarvadomukham Narasimham Bhishanam Bhatram Mrityu Namamyaham Ugram Veeram Mahavishnu Jalantam Sarvadomukham Narasimham Bhishanam Bhatram Mrityu Namamyaham Ugram Veeram Mahavishnu Jalantam Sarvadomukham Narasimham Bhishanam Bhatram Mrityu Namamyaham Ugram Veeram Mahavishnu Jalantam Sarvadomukham Narasimham Bhishanam Bhatram Mrityu Namamyaham Ugram Veeram Mahavishnu Jalantam Sarvadomukham Narasimham Bhishanam Bhatram Mrityu Namamyaham Ugram Veeram Mahavishnu Jalantam Sarvadomukham Narasimham Bhishanam Bhatram Mrityu Namamyaham Ugram Veeram Mahavishnu Jalantam Sarvadomukham Narasimham Bhishanam Bhatram Mrityu Namamyaham Ugram Veeram Mahavishnu Jalantam Sarvadomukham Narasimham Bhishanam Bhatram Mrityu Namamyaham Ugram Veeram Mahavishnu Jalantam Sarvadomukham Narasimham Bhishanam Bhatram Mrityu Namamyaham Jai Narasimha Shri Narasimha Jaya Narasimha Praladesha Jaya Padma Mahapadma Vringa Vighna Vinashana Srimade Bhagavan Ki Jai Dhanvantari Bhagavan Ki Jai Om Namo Bhagavate Vasudevaya Dhanvantariye Amadhalashahastaya Sarvamaya Vinashaya Trilokyanadaya Shri Mahavishnuve Namaha Om Namo Bhagavate Vasudevaya Dhanvantariye Amadhalashahastaya Sarvamaya Vinashaya Trilokyanadaya Shri Mahavishnuve Namaha Om Namo Bhagavate Vasudevaya Dhanvantariye Amadhalashahastaya Sarvamaya Vinashaya Trilokyanadaya Shri Mahavishnuve Namaha Om Namo Bhagavate Vasudevaya Dhanvantariye Amadhalashahastaya Sarvamaya Vinashaya Trilokyanadaya Shri Mahavishnuve Namaha Om Namo Bhagavate Vasudevaya Dhanvantariye Amadhalashahastaya Sarvamaya Vinashaya Trilokyanadaya Shri Mahavishnuve Namaha Om Namo Bhagavate Vasudevaya Dhanvantariye Amadhalashahastaya Sarvamaya Vinashaya Trilokyanadaya Shri Mahavishnuve Namaha Om Namo Bhagavate Vasudevaya Dhanvantariye Amadhalashahastaya Sarvamaya Vinashaya Trilokyanadaya Shri Mahavishnuve Namaha Om Namo Bhagavate Vasudevaya Dhanvantariye Amadhalashahastaya Sarvamaya Vinashaya Trilokyanadaya Shri Mahavishnuve Namaha Om Namo Bhagavate Vasudevaya Dhanvantariye Amadhalashahastaya Sarvamaya Vinashaya Trilokyanadaya Shri Mahavishnuve Namaha Om Namo Bhagavate Vasudevaya Dhanvantariye Amadhalashahastaya Sarvamaya Vinashaya Trilokyanadaya Shri Mahavishnuve Namaha Om Namo Bhagavate Vasudevaya Dhanvantariye Amadhalashahastaya Sarvamaya Vinashaya Trilokyanadaya Shri Mahavishnuve Namaha Dhanvantari Bhagavan Ki Jai Hare Krishna. So மேலும் நம்ம பக்தர்கள் அனைவருக்காகவும் ஒரு 3 தடவை ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. ஸோ ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது வந்தால் நீங்கள் சொல்லலாம். ராதாநாத் பிரபு, நீங்கள் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா பிரபு? எஸ், சண்டே ஏகாதசி. எஸ். ஸோ இஸ்கான் பாண்டிச்சேரிக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க. ஸோ அங்கே நமக்காக ஸ்ரீ ஸ்ரீ ராதா மாதவ் திவ்யமான தரிசனத்தை வழங்கிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ பக்தர்கள் வாய்ப்பு இருந்தா போய் கலந்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. 28 பல்ராம் பூர்ணிமா. மறுபடியும் உங்க எல்லாத்தையும் இப்போ அட்வான்ஸா சொல்லிடுறேன். செப்டம்பர் 4 மற்றும் 5 ஜென்மாஷ்டமி. உங்களுடைய நேரத்தை கிருஷ்ணருடைய சேவைக்காக முக்கியமா இஸ்கான் பாண்டிச்சேரியில நிறைய சேவைகள் இருக்கு. ஸோ முயற்சி பண்ணுங்க.
எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. ஸோ நம்ம கிருஷ்ணருக்காக ஒரு அவருடைய அவதார நாள், அந்த நாளை வந்து நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடணும். ஸோ அந்த உற்சாகம், உத்வேகம், கிருஷ்ணன் மேல அன்பு இருக்குன்னு சொல்றோம், அந்த அன்போட வெளிப்பாடு அன்னைக்கு நம்ம அவருக்கு சேவை செய்யணும். ஸோ எல்லாரும் வந்து கலந்துக்குவாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நான் ஸ்டாப் பண்றேன். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து கலந்துட்டு அனைத்து பக்தர்களுக்கும் நன்றி. உங்களோட திருப்பாதங்கள் என்னோட பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கோங்க. வாஞ்சா கல்ப தருவியச்ச கிருபா சிந்து வச்ச பதிதானாம் பாவனியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ வேந்தகி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். ஸ்ரீ குருதேவ்க்கு ஜெய். நிதாய் கௌரி சித்தனா பிரமந்தே. ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा वासुदेव प्रभु, तेनवड़ी माता जी, राधा माता जी एंड कृष्ण प्रभु. हरे कृष्णा.